கள்ளக்குறிச்சி கேசவலு முதல் தெரு பகுதியில் வசித்து வந்தவர் அந்தோனி ராபின். இவருக்கு அம்மு என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். சின்னசேலம் பகுதியில் தங்கி கேஸ் நிறுவனம் ஒன்றில் அந்தோனி ராபின் வேலை பார்த்து வந்தார். ஊருக்கு வரும் போதெல்லாம் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பதால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்பத் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று வீட்டுக்கு வெளியே உடலில் பெட்ரோல் ஊற்றி தனது கணவர் தீ வைத்துக் கொண்டதாக கூறி அம்மு அலறினார். தனது கணவர் உயிரோடு தீப்பற்றி எரிய அலறிக்கொண்டே காப்பாற்ற கூச்சலிட்ட மனைவியின் அழுகுரல் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டார் ஓடி வந்து தீயை அணைத்தனர். உடல் கருகிய நிலையில் உயிருக்கு போராடிய அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை காலை 10 மணி அளவில் அந்தோனி ராபின் இறந்துவிட்டார். அவரது சடலம் உடற்கூராய்வுக்காக சவக்கிடங்கில் வைக்கப்பட்டது. அந்தோனி ராபின் இறந்ததை அறிந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சேலம் விரைந்து வந்தனர். கள்ளக்குறிச்சி போலீசார் வராததால் 2 தினங்களாக சடலம் பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை. அந்தோனி ராபின் உறவினர்கள் கூறும்போது அந்தோனி ராபின் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் வீட்டிற்குள் இருந்து உடலில் பெட்ரோல் ஊற்றப்பட்ட நிலையில் கண்களை கசக்கிக் கொண்டு வெளியே ஓடி வந்து அமர்ந்திருந்த ராபின் மீது அவரது மனைவி தீ வைத்ததாக கூறிய உறவினர்கள் பக்கத்து வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக ஒப்படைத்தனர். இதையடுத்து கள்ளக்குறிச்சி போலீசார் அந்தோனி ராபினின் மனைவி அம்முவை பிடித்து விசாரித்த போது கணவன் வெளியூரில் தங்கி வேலை பார்த்து வருவதால் தன்னுடைய நடத்தையில் சந்தேகப்பட்டு தன்னுடன் சண்டையிட்டு துன்புறுத்தி வந்ததால் கொலை செய்ததாக கூறி போலீசாரை அதிர வைத்தார். சம்பவத்தன்று இரவு தனது செல்போனை எடுத்து நான் யார் யாருடன் பேசி இருக்கிறேன் என்றும் வாட்ஸ்அப் சாட்டிங் விவரத்தையும் பார்த்ததால் மீண்டும் எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. அவர் என்னை தாக்கியதால் உண்டான ஆத்திரத்தில் பெட்ரோலை ஊற்றி அவர் மீது தீ வைக்க முயன்றேன் என்று தெரிவித்த அம்மு, பெட்ரோல் ஊற்றியதும் தப்பித்து வெளியே ஓடிய அவர் அங்கு அமர்ந்திருப்பதை பார்த்ததும் கணவர் அந்தோனி ராபின் மீது தீயை பற்ற வைத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். அம்முவை கொலை வழக்கில் கைது செய்த போலீசார் இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு நபர்களின் தூண்டுதல் உள்ளதா என்று விசாரித்து வருகிறார்கள். செல்போனை பரிசோதித்த ஆத்திரத்தில் கணவர் உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.